ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் என்ன டிசைட் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். இது அத்தனையும் என்னோடய ஓல்டு வ்ளாக்ஸ். அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி, நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உடம்பு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். இதெல்லாம் என்னோடய ஸ்டோரிஸில் நிறைய பேர் கேட்டுட்டு என்னோடய ஓல்டு வ்ளாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தராக லிங்க் கொடுங்க. நான் தனித்தனியாக லிங்க் வந்து ஒருத்தருக்கும் சர்ச் பண்ணி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதனால் நான் இது டிசைட் பண்ணேன். எவ்ரி சண்டே இனிமேல் 4 o'clock, சாயந்தரமாக 4 o'clock, ஓகேங்களா? ஸோ எல்லா சண்டேவும் ஷார்ப்பாக 4 o'clock என்னோட ஓல்டு வ்ளாக்ஸ் ஒன்றா நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் நான் வந்து இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓல்டு வ்ளாக்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரைவேட்டில் வச்சுருந்ததெல்லாம் இப்போ திருப்பி நான் ரீபோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி சண்டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ எவ்ரி சண்டே ஷார்ப் 4 o'clock என்னோட ஓல்டு போஸ்ட். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இது பிஃபோர் ப்ரெக்னன்சி வ்ளாக்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ் டைம். இனிமேல் இது கொரோனாலாம் எப்போ முடியும், எப்போ திருப்பி இப்படி என்ஜாய் பண்ணுவோன்ட்டுருக்கு. ஸோ மார்னிங் எப்பவும் போல் ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் போவேங்க. ஜஸ்ட்டு எக்ஸசைஸ் 30 minutes, ஸ்விம்மிங் இந்த மாதிரி டான்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறனால நான் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்ல சூப்பரான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்து கொடுத்துருந்தீங்க. என்னோடய ரொட்டீன் வ்ளாக்ஸ்க்கு நிறையா மோட்டிவேட்டிங் வ்ளாக்ஸ் போட சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ். ஸோ ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்கேங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு 30 minutes பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு சமைக்க போகிறேன். ஸோ குக்கிங்கில் பார்க்கலாம், வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் வந்து சிக்கன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, வரமிளகாய், அதுக்கப்புறம் குறுமிளகு 1 ஸ்பூன், அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, இவ்வளோ தான். இதை வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் குக்கர்லேயே குக் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவும் போட தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம தேங்காய் சேர்த்த போகிறது கிடையாது. இதை டைரெக்டாக சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. ஸோ மசாலா வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கருகிரும். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து 1 கப் உரிச்சு வச்சுருக்கேங்க. உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டைல் சிக்கன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நான் நான் வந்து க்ரியேட்டிவாக கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் எப்போவுமே நான்வெஜ் ரெசிப்பியில் வந்து எப்போவுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜாஸ்தியாகவே சேர்த்திக்குவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பச்சை வாசம் வராது. சில பேர் அதனாலேயே சாப்பிட மாட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குக்கரில் வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். சிக்கன் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது. ஸோ அதுக்காக நிறையாவே சேர்த்திக்குவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நம்ம வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளிங்க, நல்லா ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க.
ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம், புளிப்பாயிரும். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளி போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ வந்து அடுத்தது 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக சிக்கன் குழம்பு சாப்பிட்டு நமக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தயிர் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப பொறுமையாக நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஸோ அடுத்து தயிரெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. அடுத்தது சிக்கன் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. நான் எல்லா நான்வெஜ் ரெசிபிலையும் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்மெல் இருக்காது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே உங்களுக்கு விடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அந்த எண்ணெயில் மசாலாவில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு, கொஞ்சம் நல்லாவே வந்துடுச்சு. அதனால் நான் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தோசை இட்லிக்கெல்லாம் தண்ணியாக வேணும், ஸோ தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்குங்க. ஸோ குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டேன்னா ஸோ ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பனில் குக் பண்ண போகிறேன். என்னோட ஸ்டைல் எல்லா நான்வெஜ் ரெசிபிலையும் நான் இப்படி தான் என்னோடய வே ஆஃப் குக்கிங் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஸ்ரேயா வந்து படிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறமா நைட்டு நான் விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் வெளியில் போகும்போது. பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சு. நாங்கள் வந்து இப்போது ஸ்ரேயாவுக்கு வந்து ப்ரௌனி வாங்க வந்திருக்கோம். ஸோ ப்ரௌனி வாங்கிட்டு அதுக்கப்புறமா டீ குடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் சில டைம் வந்து வீக்கெண்டில் ரெகுலராக இது நாங்கள் பண்ணிக்கூட விஷயம் தான். ஸோ டே ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நைட்டு வந்து நெக்ஸ்ட் டே சண்டேங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிக்குவோம். ஸோ ஸ்ரேயாவுக்கும் ஸ்கூல் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ரேயாவும் நார்மலி வந்து அவள் என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய கேரக்டர். ஸோ எங்களோட சேர்ந்து அவள் என்ஜாய் பண்ணுவாள். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு கேக் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வழக்கமாக வர ஷாப் இல்லாமல் வேறு ஷாப் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நான் விலாக் எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் நான் ஷாப் சொல்கிறது வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ 1 மணிக்கு நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் பார்ப்போம், ஃபேமிலிஸாக வருவாங்க. ஏர்போர்ட் எதுக்கு வந்தோம்? சும்மா ரவுண்ட் அடிக்கல, சும்மா இங்கே டீ குடிச்சிட்டு அப்புறம் ப்ரௌனி சாப்பிட்டு வீட்டு உடனே காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு, அங்கே ஒன்று போலீஸ் நிற்கிறாங்க, அங்கே ஒன்று போலீஸ், அங்கே ஒன்று போலீஸ். எஸ் டைம் இப்போ 11:30. 11:30 இல்லை 12:30. 11:30 இல்லை 12:30மா. ஸோ கோயம்புத்தூர்ல எங்கெங்க என்ன சாப்பாடு மிட்நைட் எங்க அப்பா வந்து இது போகுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சுங்க. ஆனால் வந்து ஸ்ரேயா மிச்சம் வச்ச அந்த அந்த சொக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஃபைனலி எல்லா தாய்மார்களோட நிலைமை தான், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் பிளேஸ் தான். ஸோ பிகாஸ் ஏர்ஃபோர்ஸோட குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா சேஃபான பிளேஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். கடைசியிட எல்லா அம்மாவோட நிலைமை தான் மிச்சம் வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது. ஸோ அவளுக்கும் பிடிக்கும், நம்ம வெளியில் வர்றது ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவாள். நம்ம டீ குடிச்சிட்டு முடிச்சாச்சு. ஸ்ரேயா வந்து இப்போது என்ன சாப்பிட்ருக்க? சொக்கோ ட்ரஃபிள் சாப்பிட்டுருக்கியா? ஏண்டி அந்த சைட் போகக்கூடாது, இந்த சைடே வா, இந்த சைட் வா. சரி சரி. ஸோ இந்த அவினாஷி ரோட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா சேஃபாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிட் நைட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது.
கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ரொம்ப பிஸியான ஒரு ரோடு. கம்ப்ளீட்டாக டே அண்ட் நைட் ஃபுல்லாக வெஹிக்கல்ஸ் வந்துட்டு போகும். மக்கள் கண்டிப்பாக நிறைய ஃபேமிலிஸ் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து நைட் லைஃப் கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. நிறைய ஃபேமிலிஸ், அம்மா அப்பா, அப்புறமா வயசானவங்க எல்லாம் ஃபேமிலியோடு நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபேமிலியோடு அவங்க வந்து வாக் பண்ணுவாங்க ஃபுட்பாத்தில். அதுக்கப்புறமா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்காங்க. பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னவோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.